வேபும் தொலைக்காட்சி அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றும் மற்றுமொரு ஞாயிறு இறை வார்த்தை நிகழ்ச்சியூடாக உங்களோடு இணைந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிர்வரும் ஞாயிறு அன்று வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் குறித்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைகின்றது. கடந்த வாரத்தை போன்று இந்த இறை வார்த்தையிலே உள்ள விளக்கங்களை எங்களுக்கு தருவதற்காக இன்றும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ரெஜினால் லூசியன் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் இன்னசென்ட். ஃபாதர், ஞாயிறு வாசகங்களுடைய விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நாங்கள் ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடில் அர்த்தமுள்ள விதத்தில் நாங்கள் பங்கு பெறுறதுக்கு என்ன மாதிரியான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும்? ஆம், விசேட விதமாக நாங்கள் நல்ல வளர்ச்சியடைந்த பங்குகள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பங்குகளில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் திருவழிபாட்டு குழு. பொதுவாக பங்கு தந்தையர்கள் சில வேளைகளில் பங்கோடு மிகவும் நெருக்கமாக உன்னிப்பாக மக்களோடு கலந்து பணியாற்றும் ஒரு தந்தையாக இருந்தால் அவர் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு ஒரு புறமே தவறுவது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் இந்த திருவழிபாட்டு குழுவை கூட்டி அவர்களுக்கு வாசகங்களை வாசித்து அவர்களுக்கு அந்த வாசகங்களின் விளக்கங்களை கொடுத்து எந்த விதமாக அவர்கள் இதனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களை அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக அர்த்தமுள்ள விதத்தில் கீதங்களை தேர்ந்தெடுத்து அர்த்தமுள்ள ஒரு வழிபாட்டை நடாத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். ஆகவே அந்த குழுவில் இருக்கும் அத்தனை அங்கத்தவர்களும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு அவசியம். இறை ஞானம் இல்லாது எங்களுக்கு இந்த வாழ்க்கையை நடாத்த முடியாது என்று எண்ணி ஆசையோடு ஆவலோடு வந்து அதில் கலந்து கொண்டு ஆயத்தம் செய்ய முற்பட வேண்டும். தாங்கள் ஆயத்தம் செய்வது மாத்திரமல்ல, தாங்கள் யாருக்கெல்லாம் அந்த செய்திகளை கொடுக்க முடியுமோ அவற்றை கொடுத்து ஆயத்தம் செய்வதுதான் தகுந்த முறை என்று நான் எண்ணுகின்றேன். ஆகவே அதனை அந்த திருவழிபாட்டு குழு உன்னிப்பாக அதனை கவனித்து ஆயத்தம் செய்வதுதான் நல்ல முறை என்று நான் எண்ணுகின்றேன். இன்றைய வாசகங்களை எடுத்துக்கொண்டால் ஃபாதர், முதலாவது வாசகம் தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் ஆபிரகாமுடைய அழைப்பு பற்றி பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அந்த சூழல் எப்படியான ஒரு சூழலிலே அவர் அழைக்கப்பட்டார்? ஆம், ஆபிரகாமுடைய அழைப்போடு எங்களுக்கு வரலாறு தொடங்குகின்றது என்று சொல்லலாம். அதாவது 12ஆம் அதிகாரத்தில்தான் ஆபிரகாமுடைய, அதாவது 12ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அந்த தொடக்க நூலின் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய அழைப்பு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை போன்று அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு முற்பட்ட பகுதிகளெல்லாம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் 12ஆம் அதிகாரத்தோடு வரலாற்று காலமும் தொடங்குகின்றது. ஆகவே ஆபிரகாம் எங்கு வாழ்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எந்த இடத்தில் வாழ்ந்தார், எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்று திட்டவட்டமாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆபிரகாம் என்பவருக்கு இறைவன் காட்சி கொடுத்து அவரை அழைக்கின்றார். எதற்காக அழைக்கின்றார்? அவர் தன்னுடைய மக்களின் தந்தையாக இருக்க வேண்டும், தன்னுடைய மக்களை வழிநடாத்துவதற்கு ஏற்ற ஒரு பிதாவாக அமைய வேண்டும், தன்னுடைய சமூகத்தவர்கள் அவரை மதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இறைவன் அவரை அழைக்கின்றார். இறைவன் அவரை அழைத்த பொழுது நிச்சயமாக அவர் இறைவனை பற்றி நன்கு அறிந்திருக்கவில்லை. ஆனால் அழைத்ததும் அந்த இறைவன் மட்டில் விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்திலிருந்து தவறாத ஒரு நல்ல மகனாக வாழுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய சொந்த நாடு, தன்னுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உற்றவர்கள் அத்தனை பேரையுமே விட்டுவிட்டு அவர் தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களோடு அங்கிருந்து பிரிந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நமக்கு எதனை காட்டுகின்றது என்றால், அந்த பிதாவாகிய ஆபிரகாம் இறைவன் மட்டில் எவ்வளவு விசுவாசம் கொண்டவராக இருந்தார், இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். தன்னுடைய பிறந்த ஊரிலிருந்து தன்னை முற்றுமுழுதாக கலைந்து இன்னும் ஒரு இடத்திற்கு சென்று இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி அவருக்கு செயல்பட அவர் தொடங்குகின்றார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு சிறந்த விசுவாசம் உள்ளவராக இருந்தார். எனவேதான் நமது விசுவாச வாழ்க்கையின் தந்தையாக இன்றும் ஆபிரகாம் அடுத்தடுத்து சொல்லப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் ஃபாதர், நீங்கள் சொன்னது போல நாங்கள் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோம். இங்கே முதலாவது வாசகத்திலே நாங்கள் ஆபிரகாமுடைய அழைப்பை பார்த்தோம். ஏற்கனவே நிகழ்ச்சிகளிலே கலந்துரையாடும் போது நீங்கள் சொல்கிறீர்கள் முதலாவது வாசகத்துக்கும் 3ஆம் வாசகத்துக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு வாசகங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாம் வாசகத்திலே ஆபிரகாமுடைய அழைப்பும் 3ஆம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம்
இயேசுவுடைய தோற்ற மாற்றம் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரெண்டுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்கா ஃபாதர்? நிச்சயமாக இந்த தொடர்பை காண்பதற்கு நாங்கள் இன்னசென்ட் மிகவும் ஆழமாக அர்த்தமுள்ள விதமாக இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த முதலாம் வாசகத்திலே நாங்கள் இறைவனுடைய அழைப்பு ஆபிராமுக்கு ஏற்பட்டது என்பதை வாசிக்கும் பொழுது அதில் முக்கியத்துவம் என்னவென்றால், ஆண்டவர் அவரை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். அவர் அந்த இடத்திலிருந்து தன்னை முற்றுமுழுதாக கலட்டி இன்னொரு இடத்திற்கு ஆண்டவனுக்காக ஒரு புதிய இடத்திலே அவர் செயல்பட தொடங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்ற ஒரு செய்தி நாங்கள் இன்றைக்கு இந்த 3ஆம் வாசகத்திலும் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மூன்றாவது வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. அது 17ஆம் அதிகாரம் 1 தொட்டு 9ஆம் வசனங்கள் வரை அடங்கிய பகுதியாக இருக்கின்றது. இந்த வாசகத்தினுடைய விளக்கத்தை நாம் சற்று உற்று நோக்குவதற்காக இதிலிருந்து சற்று முன்னே சென்று இயேசு என்னென்ன செய்திகளை சொல்லுகின்றார் என்பதை பற்றி அந்த நற்செய்தியில் நாங்கள் பார்க்க வேண்டும். 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி. ஒருமுறை இயேசு பிலிப்பு செசரியா என்ற பகுதிகளிலே நடந்து கொண்டு போகும் பொழுது தன்னுடைய சீடர்களோடு செல்லும் பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் கூறுகின்றார் என்னவென்றால், நீங்கள் இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று. அப்பொழுது சீடர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே உண்மை சிலர் எலியாஸ் என்று சொல்லுகின்றார்கள், சிலர் சிறந்த ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் ஸ்நாபக அருளப்பர் என்று இப்படியாக பல விதமாக உண்மை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கின்றார், என்ன நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகின்றீர்கள்? அப்பொழுது ராயப்பர் என்ன சொல்லுகின்றார், நிச்சயமாக நீர் மெசியா இறைவனுடைய மகன் என்று வெளிப்படையாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ அந்த பேதுருவானவருடைய வாயின் வழியாக இயேசு தம்மை வெளிப்படுத்துகின்றார். அதனை அவர் இப்பொழுது ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அதாவது இறைவனுடைய மகன் என்றால் அதனை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை காட்டுவதற்காகத்தான் இவர்கள் மூவரையும் அழைத்து கொண்டு, அதாவது ராயப்பர், யாகப்பர், அருளப்பர் மூவரையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்று அங்கு உருமாற்றம் அடைந்து தாம் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த வெளிப்படுத்துதலிலே பல பேர் அவரோடு உரையாடுவதையும் இறைவனுடைய செய்தி அவர்களுக்கு கிட்டுவதை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இந்த செய்தியை அவர்கள் கேட்ட பொழுது யார்? ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். பொதுவாக ராயப்பர் அதிகமாக கதைப்பவர், எல்லாவற்றுக்கும் முன்னே வந்து முதலாக செய்திகளை தொடங்குபவர் அவர்தான். அப்போ அவர் சொல்லுகின்றார் என்ன, அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்படியான ஒரு காட்சியை நாங்கள் கண்டுவிட்டோம். அதே போன்று பல பேர் இவரோடு உரையாடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இறை தந்தை கூறிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம். ஆகவே அவர் சொல்லுகின்றார் என்ன, ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து போகக்கூடாது, நாங்கள் இந்த இடத்திலேயே 3 கூடாரங்களை அமைத்து எனக்கொன்றும் எங்களுக்கொன்றும் அதே போன்று மூடு கைத்தமற்ற மோசே, எலியா போன்றவர்களுக்கும் கூடாரங்களை அமைத்து இங்கேயே தங்கிவிடுவோம். நாங்கள் முற்றுமுழுதாக இங்கே இருந்துவிட்டால் நிச்சயமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக எந்த கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் இந்த மலையிலேயே வாழ்ந்து விடலாம் என்றார் போன்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார், அது அல்ல எங்களுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை பயணம் செய்யும் வாழ்க்கை. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆகவே நீ சொல்லுவது முறையான கருத்து அல்ல. அப்படியாக சிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையை வாழ்ந்தே நாங்கள் தீர்க்க வேண்டும். வாழ்க்கையை வாழும் பொழுது பல்வேறு விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கு நாங்கள் உட்படுத்தப்படலாம். எது அப்படியாக இருப்பினும் பயணம் செய்வது எங்களுடைய நோக்காக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த அழிந்து போகும் உலகத்திலிருந்து அழியா உலகத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக அழைக்க பெற்றவர்களாக இருக்கின்றோம். எவ்வாறு ஆபிரகாம் ஆரம்பத்திலே 1வது நூலிலே குறிப்பிடப்பட்டதை போன்று அவர் அந்த தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊரிற்கு பயணம் செய்தாரோ, அதே போன்று ஜேசுவும் அவருடைய சீடர்களும் மலையிலிருந்து மலை அடிவாரத்திற்கு சென்று மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்து இன்னொரு நாட்டை நோக்கி அழியா தேசத்தை நோக்கி பயணம் செய்தார்களோ, அதே போன்று நாம் எல்லோரும் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் இதனுடைய கருத்து. இதுதான் அதனுடைய தொடர்ச்சி. நாம் எல்லோரும் பயணம் செய்வதற்காக நாங்கள் ஒரு இடத்துல தங்கிவிடக்கூடாது. நாங்கள் இந்த அழியும் உலகத்திலிருந்து அழியா உலகத்தை நோக்கி பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம் என்ற செய்தி இங்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. நல்லது ஃபாதர். நீங்கள் 1ஆம் வாசகத்துக்கு 3ஆம் வாசகத்துக்கான தொடர்பை சொன்னீர்கள். அதிலையும் இயேசுடைய தோற்ற மாற்றத்தை பற்றியான விளக்கங்களையும் தந்தீர்கள். இன்னொரு விளக்கம் ஃபாதர் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே தோற்ற மாற்றத்தில் 2 நபர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா. நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே பல இறைவாக்கினர்கள் இருந்திருக்கிறார்கள் என. ஆனால் ஏன் இந்த இருவரையும் இங்கே காட்ட வேண்டும்? என்ன காரணம் ஃபாதர்? என்ன விளக்கம் இதுக்கான? இதில் என்ன காட்டப்படுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து பழைய இஸ்ராயல் மக்களின் தலைவனாக
அவர்களை வழிநடாத்தும் ஒரு மகனாக விளங்குகின்றார். அதேபோன்று எலியாஸ் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்திலே இறந்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கதை கிடையாது. இயேசுவை போன்று அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற கதை சொல்லப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டு தலைவர்களின் கதை. அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே புதிய மோசையாக யார் இருக்கின்றார் என்றால் இயேசு. அவர் மோசையை போன்று மாத்திரமல்ல எலியாசை போன்றும் இவ்வுலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற கதையை அங்கு ஊர்ஜிதம் செய்வதற்காக இவர்கள் இருவரும் மோசேயும் எலியாசும் தோன்றினார்கள் என்று அவர்களுடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இயேசு இவ்வுலகத்திலே எம்மை போன்று மனிதனாக வாழ்ந்தாலும் அவருடைய உலகம் இதுவல்ல. மாறாக இந்த உலகத்திலிருந்து இன்னுமொரு உலகத்திற்கு செல்வதற்காக தமது பணியை புரிவதற்காக அவற்றை முடித்துவிட்டதன் பிற்பாடு தந்தையோடு சங்கமமாகினார் என்ற கதை சொல்லப்படுகின்றது. அதே போன்று நாம் எல்லோருமே அப்படிப்பட்ட ஒரு நோக்கிற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற விளக்கத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக இவர்கள் இருவருடைய உருவகங்களும் நமக்கு அங்கு எடுத்து காட்டப்படுகின்றன. இங்கே ஃபாதர் ஒரு தோற்ற மாற்ற நிகழும் பொழுது என் அன்பார்ந்த மகன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்ற குரல் கேட்கின்றது. இதற்குரிய விளக்கம் என்ன ஃபாதர்? ஆம், நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியதை போன்று இயேசு இந்த பகுதியில் வாழும் மக்கள், அதாவது சிசாரியா பிலிப்பு பகுதிக்கு அவர் சென்ற பொழுது இந்த பகுதியில் வாழும் மக்கள் என்னை யார் என்று கூறுகின்றார்கள் என்று கேட்ட பொழுது ராயபர் உடனடியாக சொல்லுகின்றார் என்று நீர் மெசாயா, இறைவனுடைய மகன். அப்போ அவருடைய வாயால் அதனை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்தியது மாத்திரமல்ல, அதனை அவர் உறுதிப்படுத்துகிறார் உருமாற்றத்தின் வழியாக. அந்த உருமாற்றத்தின் வழியாக மாத்திரம் உறுதிப்படுத்தவில்லை. வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்ட பொழுது இவரே எனது அன்பார்ந்த மகன், இவருக்கு செய்மடுங்கள் என்று அவருடைய தந்தையை எமக்கு எடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இதையெல்லாம் எமக்கு எதனை எடுத்து காட்டுகின்றது என்றால் ஜேசு யார்? ஜேசு இறை மகன், புதிய இஸ்ராயல் மக்களின் தலைவனாக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த ஜேசுவை பார்த்து அவர் வழிதான் நடக்க வேண்டும் என்ற கதையைத்தான் சொல்லுகின்றது. எனவே தான் அந்த உருமாற்ற கதையிலும் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது என்னவென்றால், இந்த 3 அப்போஸ்தலர்களும் அந்த ஒளி தோற்றம் வந்த பொழுது அவர்கள் அண்ணாந்து பார்த்த பொழுது மோசே எலியாஸ் அவர்கள் இயேசுவோடு உரையாடி கொண்டிருப்பதை காணுகின்றார்கள். ஆனால் சடுதியாக ஒரு மேகம் வந்து அவர்களை மறைத்து அவர்களை அங்கிருந்து தான் இந்த ஒலி கேட்கின்றது, இதுவரை எனது அன்பார்ந்த மகன் இவருக்கு செய்மடுங்கள் என்று. ஈட்டிலே அந்த மேகம் மறைந்ததின் பிற்பாடு வேறொருவருமே இல்லை, இயேசு மாத்திரம்தான் இருக்கின்றார். அப்போ அது அங்கு என்னத்தை குறிக்கின்றது என்றால் ஜேசு தான் எங்களுடைய மீட்பர். ஆகவே நாம் எல்லோரும் எப்பொழுதுமே ஜேசுவை கண்டவர்களாக, ஜேசுவை பார்ப்பவர்களாக, ஜேசுனுடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு செய்மடுக்கும் நல்ல மக்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்ற கதை அங்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த உருமாற்றத்தில் பல விடயங்களை நாங்கள் சிந்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த உயிருள்ள வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவேதான் இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளுகின்றோம். ஆகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் முழுதாக எல்லாவற்றையும் அறிய முடியாவிட்டாலும் குருவானர் சொல்லும் விளக்கத்தை கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அதனை அடுத்தடுத்து வாசிக்கும் பொழுது பல செய்திகளை நாங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த தோற்ற மாற்றத்திலே இயேசு குறிப்பிடும் பொழுது மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு கட்டளையாக கூட அதை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலே சொல்வதை போன்று இன்னும் பல இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இயேசு புதுமைகளை செய்துவிட்டு சொல்கிறார், இதை யாருக்கும் சொல்லாதீர்கள். இப்படி கூறுவதற்கு காரணம் என்ன ஃபாதர்? இயேசு இப்படி கூறுவதற்கு காரணம் என்றால் இயேசுவுக்கென்றே ஒரு பணி காத்திருந்தது. அதாவது அவர் நினைத்திருந்தால் இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறவாமல் மாட மாளிகையிலே பிறந்திருக்கலாம், இலகுவான ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் ஏனைய மக்களை அன்பு செய்ததின் வழியாகத்தான் ஏழையாக பிறந்து மனிதர்களோடு மனிதனாக வாழ்ந்து மனித மொழி பேசி மனிதர்களின் துன்பங்கள் எல்லாவற்றையும் தானும் கடைபிடித்து அவர்களை மீட்புடைய செய்வதற்காக அவர் முயற்சிக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட விதமாக வாழ வேண்டும் என்றால் மக்கள் அவரை ஒரு சாதாரண மனிதனாக, இறைவன் தாமே சாதாரண மனிதனாக வந்து பல்வேறு கஷ்ட நஷ்டங்களுக்கு உட்பட்டார் என்றால் நாங்களும் அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அதன் வழி நாங்கள் மீட்பை பெற முயற்சிக்க வேண்டும் என்ற கதையை நன்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை ஒரு விசேட மனிதனாகவோ அல்லது ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காகவோ மற்றவர்களை காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அடுத்தடுத்து அவர் இதனை தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார். நீங்கள் இதை பற்றி யாருக்குமே சொல்ல வேண்டாம், புதுமைகளை செய்த பொழுதும் நீங்கள் இதை பற்றி ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம் என்று. ஆனால் எவ்வளவு அதிகமாக அதனை அவர் கூறினாரோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் அதனை வெளிப்படுத்தி இயேசு யார் என்பதை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம்.
அடுத்ததாக ஃபாதர் நாங்கள் முதலாம் வாசகம் மூன்றாம் வாசகம் பார்த்தோம். இரண்டாம் வாசகம் வந்து தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் திருமுகம் இரண்டாம் திருமுகம் என்று 2 திருமுகங்கள் இருக்கின்றது. இந்த பவுல் அடிகளார் இந்த திருமுகத்தை எழுதும் பொழுது அந்த பின்னணி எவ்வாறு இருந்தது அந்த காலகட்டம்? ஆம், இவர் யாருக்கு எழுதுகின்றார் என்றால் தன்னுடைய நண்பனாகிய தீமோத்தேயு என்பவருக்கு இதனை எழுதுகின்றார். இந்த தீமோத்தேயு என்பவர், திமோத்தி என்று சொல்லப்படுபவர் எபேசு நகர் பிஷப். அவர் ஒரு இளம் மகன், ஆனால் பவுலோடு மிகவும் நெருங்கியவர். அவருக்கு பல உதவிகரங்களை நீட்டிய ஒருவராக இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவரோட உதவி தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இவரோடு சேர்ந்து இறைவனுடைய செய்தியை போதிப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இந்த எபேசு நகர மக்களுக்கு அவர்களுடைய தலைவராக விளங்கிய இந்த பிஷப், இந்த ஆயருக்கு பல அறிவுரைகளை இவர் கொடுக்கின்றார். அப்போ இந்த அறிவுரைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கூறுமா போன்று கிறிஸ்துவனுடைய போதனைகளை பற்றி திட்ட தெளிவாக திருச்சபை எதனை போதிக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு அறிவிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் வரலாம். ஆகவே நீங்கள் ஒரு இடத்துல தங்கிவிடக்கூடாது. நாம் எல்லோரும் பயணம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே எவ்வளவுதான் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வருத்தங்கள், கலக்கங்கள், கவலைகள் வந்தாலும் அதிலிருந்து எழுந்து நாங்கள் திரும்பவும் அவற்றிலிருந்து விடுபட்டு இயேசுனுடைய திரு அவையை போதிப்பதற்கு பக்குவப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற கதையை அடுத்தடுத்து இந்த எபேசு நகர் ஆயருக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆகவே அவரும் வாழ வேண்டும், அவர் அதே போன்று அவருக்கு கீழ்ப்பட்ட மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லுமா போன்றுதான் இந்த திருமுகத்தை அவருக்கு அவர் கொடுக்கின்றார். பவுலடிகளார் இன்னும் பல திருமுகங்களை எழுதியிருக்கின்றார். இந்த திருமுகங்களை எழுதும் பொழுது அவர் ஒரு அமைப்பு முறையை பின்பற்றினார் என்று விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதற்கான விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த தீமோத்து திருமுகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அதனை 2ஆக பிரிக்கலாம். அதாவது முதலாவது திருமுகம், இரண்டாவது திருமுகம் என்று. இந்த முதலாவது திருமுகத்திலே அவர் சொல்வது எல்லாம் என்னவென்றால் திரு அவையின் செயல்பாடுகள். அதாவது திரு அவை எதனை போதிக்கின்றது, திரு அவையினுடைய விளிமியங்கள் என்ன, திரு அவையினுடைய கோட்பாடுகள் என்ன, திரு அவையினுடைய கிறிஸ்தவ சத்தியங்கள் என்ன என்றெல்லாம் அவற்றிலே அவர் தெளிவுபட சொல்லுகின்றார். இதுதான் திரு அவை உங்களுக்கு போதிப்பவை. அந்த இரண்டாவது திருமுகத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் எவ்வாறு அதில் நீங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும். இவற்றை கடைப்பிடிப்பது இலகுவல்ல. முதலாவதாக நீரும் கடைப்பிடிக்க வேண்டும். நீர் கடைப்பிடிப்பதன் வழியாக உமது வார்த்தை வாழ்க்கை வழியாக மற்றவர்களுக்கும் இதனை போதிக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும், கடைப்பிடிப்பதற்கு வழியை காட்ட வேண்டும் என்று இந்த பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எடுத்து சொல்லுகின்றார். இதன் வழியாகத்தான் அவர் இந்த திருமுகத்தில் முக்கியமான விடயங்களை எடுத்து காட்டுகின்றார். ஆகவே திரு அவையின் போதனை என்ன, அந்த திரு அவையின் போதனைக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் இருக்கின்றீர்களா என்று காட்டுவதற்காகத்தான் முதலாம் திருமுகம், இரண்டாம் திருமுகம் என்று 2 விதமாக அதனை எழுதி அனுப்புவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் ஞாயிறிலே நாங்கள் வாசிக்கின்ற வாசகங்கள் குறித்து நாங்கள் கலந்துரையாடி கொண்டு இருக்கின்றோம். 3 வாசகங்கள் இருக்கின்றன. முதலாவது வாசகம் தொடக்க நூலிலிருந்தும், இரண்டாம் வாசகம் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமடலிலிருந்தும், மூன்றாம் வாசகம் மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வாசகங்கள் குறித்த விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். இப்போ ஃபாதர், இந்த 3 வாசகங்களையும் சேர்த்தால் என்ன கருப்பொருள் ஃபாதர், என்ன செய்தி நமக்கு தரப்படுகின்றது? இந்த 3 வாசகங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லுவதாக இருந்தால் அது ஒரு சில வார்த்தைகளில் சொல்லிக்கிறோம். பில்கிரிம் சர்ச், பயணம் செய்யும் திரு அவை என்று நாங்கள் அதனையும் எடுத்து சொல்லலாம். அந்த பயணம் செய்யும் திரு அவை என்று சொல்லும் பொழுது அதாவது அழியும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அத்தனை பேருமே அழியா உலகத்தை நோக்கி பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே எவ்வாறு முதலாம் வாசகத்திலே குறிப்பிடப்பட்டதை போன்று ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணம் செய்தாரோ, எவ்வாறு மூன்றாம் வாசகத்திலே குறிப்பிடப்பட்டதற்கு ஏற்ப மலையிலிருந்து மலை அடிவாரத்திற்கு மக்களோடு மக்களாக கலந்து வாழ்வதற்காக இயேசுவும் அவருடைய தீடர்களும் தங்களுடைய பயணத்தை தொடங்கினார்களோ, அதே போன்று நாம் எல்லோரும் பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம் என்பதை மனக்கண் கொடுப்பதற்காகத்தான், அதனை ஊர்ஜிதம் செய்வதற்காகத்தான் பயணம் செய்யும் திருச்சபை என்ற கருப்பொருளை இன்றைய வாசகங்களிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இந்த கருப்பொருள் பற்றி சொல்லும் பொழுது பயணம் செய்யும் திரு அவை என்று சொன்னீர்கள். இப்போ நாங்கள் தவக்காலத்திலே
2ஆம் வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இந்த 2ஆம் வாரத்திலே இந்த பயணம் செய்யும் திரு அவையும் இந்த 2ஆம் வாரத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தங்களும் என்ன மாதிரியானதாக இருக்க வேண்டும் ஃபாதர்? இந்த தவக்காலத்திலே திரு அவை நமக்கு அடுத்தடுத்து எடுத்து சொல்லும் செய்தி என்னவென்றால், இந்த பயணம் செய்யும் திரு அவை என்ற கருத்தை நாம் எல்லோரும் அழியும் உலகத்திலிருந்து அழியா உலகை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருப்பவர்கள். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் தங்கிவிடக்கூடாது ஒரு இடத்தில். எங்களுக்கு தெரியும், அந்த கிறிஸ்து உருமாற்ற கதையை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய சீடர்கள் இயேசுவோடிருந்து பல வேளைகளில் அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும் பல வேளைகளில் அவர்கள் அழியா உலகை நோக்கி நடந்து கொண்டு இருப்பவர்கள் என்று கிறிஸ்துவினால் அறிவிக்கப்பட்டாலும் அவர்களும் ஒரு கட்டத்தில் தவறி விடுகின்றார்கள். என்ன ராயப்பர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, இது நல்ல சொகுசான வாழ்க்கை, நாங்கள் இங்கேயே இருந்து விடுவோம். நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தீர்கள், உருமாற்றம் செய்யப்பட்ட பொழுது நாங்கள் இறைவனுடைய சந்நிதியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏன் நாங்கள் கீழே செல்ல வேண்டும்? இங்கே இருந்து இலகுவாக இந்த வாழ்க்கையை நாங்கள் பிடித்து கொள்வோம் என்ற மாதிரி அங்கு தங்கு பார்க்கின்றார்கள். என்ன அது போன்ற விதமாக நாம் எல்லோரும் சோதிக்கப்படுகின்றோம். விசேட விதமாக நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் அழியும் உலகிலிருந்து அழியா நோக்கை பயணம் செய்பவர்களாக இருக்கின்றோம் என்று கேள்விப்பட்டாலும் எத்தனையோ வேளைகளில் இந்த உலகில் நல்ல சொகுசான, நல்ல சந்தோஷமான, நல்ல எங்களுடைய உடலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது சில வேளைகளில் நாங்கள் அதில் தங்கி விடுகின்றோம். ஆண்டவனை பற்றி யோசிப்பது கிடையாது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சிந்திப்பது கிடையாது. ஏதோ இந்த உலகத்திலே எப்பொழுதும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்களை போன்று இந்த உலக நாட்டங்களிலே ஈடுபடுபவர்களாக சில வேளைகளில் நாங்கள் மாறி இந்த உலகத்திலேயே தங்கிவிடுகின்றோம். அந்த விதமாக நாங்கள் சிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு கத்தோலிக்க மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய உடல் தான் இங்கு அடக்கம் செய்யப்படுகின்றது. அவனுடைய ஆன்மா ஆண்டவரை நோக்கி பயணம் செய்யும், அந்த அழியா உலகத்தை நோக்கி பயணம் செய்யும் ஒரு ஆன்மாவாக இருக்கின்றது. ஆகவே நாம் எல்லோரும் இந்த நிலையிலிருந்து களையப்பட வேண்டும். நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், we should not become stagnant, அதாவது ஒரு இடத்துல தங்கிவிடக்கூடாது. அந்த இடத்திலிருந்து நாங்கள் கலந்து தொடர்ச்சியாக பயணம் செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நன்றாக எங்களுடைய உள்ளத்தில் புகுத்தி கொள்ள வேண்டும். இந்த கதை எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வருடமும் இந்த தவ காலத்தில் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இதனை மையமாக கொண்டுதான் விசேட விதமாக எங்களுடைய கத்தோலிக்கர்கள் இந்த தவ காலத்தில் திரியாத்திரைகள் செய்வார்கள். அதாவது நாங்கள் எல்லோரும் யாத்திரை செய்பவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்தை நோக்கி நடப்பவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே அழிந்து விடுவது கிடையாது. மரணத்தின் வழியாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றதை ஒழிய அது முடிவடைவது கிடையாது என்றெல்லாம் சிந்திக்க வைப்பதற்காக, அந்த பயணத்தை நமக்கு தியானிக்க வைப்பதற்காகத்தான் இந்த திரியாத்திரைகளை நாங்கள் பிரிகின்றோம். இப்போ நீங்கள் உதாரணமாக கொழும்பில் இருக்கும் மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக எத்தனையோ இடங்களுக்கு தங்களுடைய திரியாத்திரைகளை செய்வார்கள். அந்த முக்கியமான இடம் என்ன? அவர்கள் செல்லும் இடம் அந்த காலி பகுதியில் இருக்கிறது ஈனிதும என்ற இடத்திற்கு எத்தனையோ பேர்கள் செல்வார்கள், எத்தனையோ பங்குகளிலிருந்து செல்வார்கள். இதெல்லாம் ஏதோ ஒரு வேடிக்கைக்காக, வினோதத்திற்காக செய்யப்படும் செயல்கள் அல்ல. மாறாக நாங்கள் எல்லோரும் பயணம் செய்பவர்கள். அதனைத்தான் நாங்கள் உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இது தெரியாது. சில வேளைகளில் இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள், இப்படிப்பட்ட இதுகளில் மிகவும் மகிழ்ச்சியாக கலந்து கொள்வார்கள். எதற்காக என்றால் இது ஒரு வினோதமான பயணமாக இருக்கின்றது என்று. எதப்படியாக இருவரும் அந்த வினோதத்தோடு சேர்ந்து அதனுடைய அடி ஆழத்தையும் நாங்கள் நன்கு தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நாங்கள் அந்த இடத்தை அடைந்ததின் பிற்பாடு ஒரு சிறந்த திருச்சிலுவை சிந்தனைகளையாவது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இது நான் உங்களுக்கு இந்த காலத்திலே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. யாத்திரையை பற்றி சொன்னீர்கள் ஃபாதர். இந்த தவ காலத்திலே செபம், தவம், ஒருத்தல் முயற்சிகளை பற்றி சொல்கிறார்கள். கட்டாயமாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று. அதற்குரிய ஒரு சிறு விளக்கத்தை தாருங்கள். எங்களுக்கு தெரியும், இந்த தவக்காலத்தை தொடங்கிய பொழுது இப்போ நாங்கள் 1ஆம் வாரத்தை பற்றி தியானித்தோம். தவக்காலம் 2ஆம் வாரத்தை பற்றி தியானித்தோம். இந்த தவக்காலம் எதோடு தொடங்குகின்றது என்றால் விபூதி புதனோடு. அந்த விபூதி புதன் நாளிலே வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை நாங்கள் சற்று பின்னோக்கி பார்ப்போமேயானால் கிறிஸ்து எந்த விதமாக இந்த தவக்காலத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார் என்னவென்றால், நாங்கள் செபம் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த மூன்றும் எதனை எமக்கு எடுத்து சொல்லுகின்றது என்றால், செபம் என்று சொல்லும் பொழுது எனக்கும் எனது ஆண்டவனுக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு, நேர்கோட்டு தொடர்பு என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது
திருப்பலிகளுக்கு செல்லாமல் சிவம் சொல்லாமல் ஏனோ தானோ என்று இவ்வுலக மகிழ்ச்சிகளிலே மாத்திரம் மூழ்கி இருந்தால் மனிதன் அதற்குரியவன் மாத்திரமல்ல, நிச்சயமாக அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அத்தோடு சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு ஆண்டவனோடு சங்கமமாகியவனாக வாழ பழகி கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் இறைவனை விட்டு விலகி இருந்தால் இந்த காலத்திலே இறைவனோடு சேர வேண்டும் என்று முதலாவதாக சொல்லுகின்றது. இரண்டாவதாக கிறிஸ்தனார் என்ன சொல்லுகின்றார் என்றால், நாங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். அதாவது அது எனக்கும் எனது அயலவனுக்கும் இடையிலுள்ள தொடர்பு, கிடைக்கோட்டு தொடர்பு என்று நாங்கள் சொல்லுவோம். முதலாவது வெர்டிகல் ரிலேஷன்ஷிப், மற்றது ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் என்று நாங்கள் சொல்லுவோம். நானும் என்னுடைய அயலவர்களோடு என்னுடைய வாழ்க்கையை இந்த விதமாக அமைக்கின்றேன். நான் தாந்தோணித்தனமாக சுய நப்பாசை கொண்டவனமாக நான் என்னுடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரம் வாழ்ந்துவிட்டால் போதும் என்று எண்ணுகின்றேனா, அல்லது என்னுடைய அக்கம் பக்கத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது நஷ்டப்படும் பொழுது அவர்கள் கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கும் பொழுது அவற்றை களைந்து அவர்களுக்கும் என்னால் இயன்ற உதவிக்கரங்களை நீட்டி நானும் வாழ வேண்டும் அவர்களும் வாழ வேண்டும் என்ற நோக்கோடு வாழ நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்தாலும் ஒரு சில செயல்களை செய்தாவது நாங்கள் அந்த பக்குவத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் எங்களையே அடக்கி கொள்ள வேண்டும். அதாவது அதுதான் எங்களுடைய தவம். அதாவது புனித பிரான்சிஸ்கு அசிசியார் சொல்லுகின்றார் அழகாக, மனித உடல் ஒரு கழுதைக்கு சமன் என்று. அதாவது எவ்வளவுதான் நாங்கள் முயற்சித்தாலும் சில வேளைகளில் இந்த மனித உடல் இறைவனோடு சங்கமமாகுவதற்கு நம்மை விடுவது கிடையாது. இந்த உலக களியாட்டங்களிலே நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற ஒரு செய்தியை தான் கொடுக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நிலையை நாங்கள் களைந்து அதுவும் இருக்க வேண்டும், அதே வேளையில் இறைவனோடு சங்கமமாகி வாழ்வதுதான் எங்களுடைய முதல் நோக்கம் என்ற கருத்தை மனக்கண் கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய உடலை அடக்கி ஆளுவதற்கு ஏற்ற ஒரு பக்குவம்தான் அந்த தவ முயற்சிகள். எனவே தான் இந்த நாட்களிலே நாங்கள் உண்பதை குறைத்தோம், அல்லது முறையற்ற பக்குவங்கள் பழக்க வழக்கங்கள் இருந்தால் அவற்றை நாங்கள் அகற்றி வாழ முற்பட வேண்டும் என்றெல்லாம் திருகவை நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. எனவே செபம், தபம், தான தர்மம் இதெல்லாம் இந்த காலத்திலே ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் செய்யக்கூடிய பக்குவங்களாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் எதிர்வரும் ஞாயிறு வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் குறித்த விளக்கங்களை அருத்தந்தை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதிகமான விளக்கங்களையும் அதனுடைய ஆழத்தையும் எங்களுக்கு எளிய முறையிலே எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார். அவருக்கு எமது நன்றிகள். நன்றி ஃபாதர். வணக்கம். நன்றி. அதேபோல் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் ஞாயிறு வழிபாட்டிலே இறை வார்த்தை வழிபாட்டை அர்த்தமுள்ள விதத்திலே பங்கெடுக்க இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்னும் ஒரு முறை நீங்கள் பார்க்க விரும்பின் எங்களுடைய வேர்பும் டிவி யூடியூப் தளத்தில் கூட நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். வேர்பும் டிவி தமிழில் என்ற அந்த யூடியூப் தளத்திலே இந்த நிகழ்ச்சியையும் கடந்த வாரங்களிலே நாங்கள் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.